மக்கள் எல்லாரையும் செம்மையா பயமுறுத்தி வச்சிருக்க ஒரே டிசீஸ் தான் இந்த கொரோனா வைரஸ். இந்த வைரஸ்க்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டும் இருக்காங்க. இந்த வைரஸ் சைனால இருந்து பரவி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துபாய்னு வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்லாம மியான்மர், இத்தாலி, ஓமன் சின்ன சின்ன நாடுகளையும் விட்டு வைக்காம வேர்ல்ட் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. கடந்த 2 மாசமா உலக நாடுகள்ல இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் இந்த வைரஸை தடுக்கும் தடுப்பு மருந்த தீவிரமா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. பட் இதுவரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்படி ஒரு ப்ராப்ளம் அதுவும் உலகம் முழுவதும் இவ்வளவு ஈஸியா பரவுற அளவுக்கு வந்ததே கிடையாது. இப்போ இந்த வைரஸ் இந்தியாலையும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்திய மக்களும் சம பீதியில இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நோய் விரட்ட மருந்து இல்லனாலும் இது பரவாம இருக்க சில தடுப்பு வழிகள் இருக்கு. கைகளை நல்லா கழுவணும், சுத்தமா வச்சுக்கணும், மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு பல வழிமுறைகளை சுகாதாரத்துறை சொல்லிட்டு தான் வராங்க. இந்த கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கோ அவங்களுக்கு இது பரவுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த கொரோனா வைரஸ் மட்டும் இல்ல, எந்த வைரஸும் சரி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தாலே போதும், அதுவே நம்மள காப்பாத்தும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நாம எப்படி எல்லாம் அதிகரிக்கலாம்னு நம்ம சேனல்லே ஆல்ரெடி சொல்லிருக்கோம். அதாவது மஞ்சள் கலந்த பால், சில பச்சை காய்கறிகள், பாகற்காய் இதெல்லாம் பத்தி சொல்லிருந்தோம். இப்போ இந்த வீடியோல நாம நோய் எதிர்ப்பு சக்தியை சீக்கிரமா நம்ம உடம்புல அதிக அளவுல அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பர் மருந்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற மருந்து கேட்டதும் இதுவா இது எங்களுக்கே தெரியும்னு நிறைய பேர் சொல்வீங்க. பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த ரெமெடி பத்தி நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன், அதுவும் குறிப்பா இந்த நேரத்துல. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா மனித இனத்தை அழிச்சிட்டே வந்துட்டு இருக்கு. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு தேன்ல கலந்த பூண்டு ஒரு பெஸ்ட் ரெமெடினே சொல்லலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு 3 முழு பூண்டை எடுத்துக்கோங்க. அதோட ஒவ்வொரு பல்லையும் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல சுத்தமான தேன், அதாவது ஃபில்டர் பண்ணாத ரா தேன் ஒரு ஜாடி ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இந்த பூண்டையும் தேனையும் நல்லா சுத்தமான கண்டெய்னர்ல போட்டு நல்லா கலந்து விட்டு சூரிய ஒளி படாம ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள் நல்லா ஊற விடணும். இந்த ரெமெடியை நீங்க 1 வருஷத்துக்கும் சாலிடா ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். இது நீங்க எப்படி சாப்பிடணும்னா, காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும். சின்ன பசங்க பூண்டோட ஒரு பல்லு தேனோட சாப்பிடலாம், பெரியவங்க பூண்டோட 2 பல்ல தேனோட சாப்பிடலாம். இந்த ரெமெடி நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் மருந்துனே சொல்லலாம். இது மட்டும் இல்ல, பொதுவாவே பூண்டு ரொம்பவே ஒரு நல்ல மருந்து உடம்புக்கு. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, எடையை குறைக்க நினைக்கிறவங்க இவங்களும் இந்த ரெமெடியை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுடைய கொலஸ்ட்ராலோட அளவும் சரி, உங்க உடல் எடையும் சரி நல்லாவே கண்ட்ரோலா இருக்கும். கூடவே உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுனால இந்த கொரோனா வைரஸ் மட்டும் கிடையாது, வேற எந்தவித வைரஸும் சரி ஃபியூச்சர்ல உங்களுக்கு பரவவே பரவாது. சளி, இருமல் இந்த தொல்லையும் உங்களுக்கு சுத்தமாவே இருக்காது. இந்த கொரோனா வைரஸுக்கு எப்ப மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அட்லீஸ்ட் அது வரைக்கும் நம்மள நாமளே சேஃபா பாத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. சோ சொன்ன இந்த ரெமெடியை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, அதுவும் டெய்லி பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.